தமிழுக்கு விஜய் பண்ண வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறம் மாறும் உலகில் இந்த படத்தோட விதை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லரை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நத்தி நடராஜன் அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் என்னென்னலாம் நடந்தது, ஸோ எதனால் அவர் டானா ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஸோ அதுக்கான முயற்சிகள் என்னென்ன எடுக்கிறாரு, அவருக்கு ஆப்போசிட் கேங் ஒன்று இருக்குது, ஸோ அந்த கேங் இவரை பொறுத்தவரை என்னென்ன முயற்சி எடுக்குது அப்படின்ற ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா, ஸோ நம்ம பாரதி ராஜா அவர்களை பற்றி சொல்லணும்னால ஒரு ஆக்டிவிஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம வடிவுக்கரசி மேமும் சேர்ந்து அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய அந்த இளம் உதிர் காலத்தில் அவங்களுடைய அந்த காதல் அதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த எமோஷ்னலை கொண்டு சும்மா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்க இளம் வயசில் இப்படி இருந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரியோராஜ் அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அவங்களுடைய அம்மா நம்ம ரியோராஜ் குழந்தையாக இருக்கும் போதே அவங்க அப்பாவை இறந்துருவார். ஸோ மீனவர் அப்படின்றதுனால எதிரிப்படை சுட்டு அவங்க அப்பா இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தனியாக இருந்து போராடி தான் அவருடைய பையனை வளர்ப்பாங்க. ஸோ அவங்களோட ஆசை என்னென்னா, தான் பையன் ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க நம்ம மயம் கோபி அவர்கள் ஒரு பெரிய டானா மாறியிருப்பார். ஸோ அவர் இவங்க வளரவே கூடாது அப்படின்னு நினச்சி சில விஷயங்களும் செய்வாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் அந்த அம்மா நினைக்கிற மாதிரி தான் பையனை எந்த அளவுக்கு வளர்க்குறாங்க, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கலெக்டர் ஆகிறாரா இல்லையா, ஸோ இதுக்கு நடுவில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது சரி பண்ணதுக்கு நம்ம ரியோராஜ் என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்து செகண்ட் ஹாஃப் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சாண்டி மாஸ்டரோட கதை போகுது. ஸோ நம்ம சாண்டி மாஸ்டர் அனாதையாக தான் இருக்கார். ஸோ அவருக்கு சொந்தம் சொல்லி கூட யாருமே இல்லை. ஸோ வீட்லேயே அவர் தனியாக இருக்கார். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அம்மா எதிர்பாராமல் கிடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் காதலியும் கிடைக்கிறாங்க. ஸோ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கை வேறு திசையில் திரும்புது. ஸோ அதை எப்படி ஏற்றுக்கிறாரு, அவருக்கு காதலி முக்கியமாக அம்மா முக்கியமான ஒரு கட்டம் வருது. ஸோ அதில் அவர் எதை எடுக்கிறாரு அப்படின்னு கொடுத்து சும்மா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த 4 கதையோடு சேர்த்து 5ஆவதாக கதை தான் நம்ம யோகி பாபு அண்ணன். ஸோ இத்தனை கதையை சொல்ல நம்ம யோகி பாபு அண்ணன் தான். ஸோ அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த படத்தை ஒன்லைனரு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லணும்னா, ஒரு அம்மா பொண்ணு அப்படின்னா சொல்லாங்க. ஸோ ஒரு பொண்ணோட பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க அம்மா விஷ் பண்ண வராங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செஞ்ச ஒரு விஷயத்தால் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா மேலே ஒரு கோபம் ஏற்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் பிடிக்காமலே போயிடுது. அதனால் இந்த பர்த்டேக்கு இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும், எங்கள் அம்மாவை பிடிக்காமல் ஏதாவது பண்ணுறோன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறி போகும்போது எதிர்பாராத இடத்துல தான் நம்ம யோகி பாபு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டிடிஆராக இருக்கார் நம்ம யோகி பாபு என்ன, அவர் எப்படி வந்தார் காட்டில். ஆனால் அவருக்கு எப்பயும் போல் அந்த நகைச்சுவையோடு சேர்த்து ஒவ்வொருத்தரையும் கலாச்சிட்டு வரும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது எது சோகத்தில் முழுங்கி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லைம்மா, இங்கே ட்ரெயினில் போகிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோகி பாபு அண்ணன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 கதையை சொல்கிறாரு. ஸோ அந்த கதையில் இருக்க 4 கதை தான் இந்த படத்தை முழுமையாக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நட்டி நடராஜன் அவர்களுடைய கதையை சொல்கிறாரு. அதில் நம்ம நட்டி நடராஜனோட அந்த ஒரு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா ஒரு தவறான இடத்துல தான் வளர்ந்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பாம்பே கல்கத்தாலாம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு ஏரியாவுக்கு ரெட் லைட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் சின்ன வயசில் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அம்மா ஒருத்தன் அடித்த சாவச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரிலாம் திரும்புது. ஸோ அந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக உருவாகிறாரு. ஸோ இப்படி இருந்தால் ஒரு ஆள் எதிரியாக இருக்கணும்ல. ஸோ அந்த இடத்த நான் தான் ஆளுவேன், என்னை தவிர யாரும் ஆளக்கூடாதுன்னு ஒரு திறக்கும் போது தம்பி குறுக்க இந்த அபிஷேக் வந்தால் என்ன பண்ணுன்ற மாதிரி நம்ம நட்டி நடராஜன் அவர்களாக. ஸோ அவரை படத்தில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஸோ தாய் பாசத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு கொடுத்து ஓரளவுக்கு சென்டிமெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எமோஷனல் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நட்டி நடராஜன் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சிவா என்னப்பா என்னமோ மனுஷன் இப்படி நடிக்கிறானேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னதான் கெத்தாக மாசாக இருந்தாலும் தான் தாய்கிட்ட எப்பயுமே குழந்தை தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அதே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடி ஊரை விட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஆடுகளம் நிறைய அவர்களுடைய பொண்ணு அவங்க லவ் பண்ணுற பையனோட ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க பிடிச்சி நான் எப்படியாவது இவன் பொண்ணை வெட்டியே ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கவங்க அவங்கன்னுவாங்களே. ஸோ அவங்க பிடிச்சி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் பாடுகளன் நிறைய எனக்கு தான் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள தப்பிக்க வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணுறாங்க, ஸோ தப்பிச்சு போன இவங்க நம்ம நட்டி நடராஜன் அவர்களை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறவங்க கிட்ட
இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வந்தால் இந்த ஒரு பையன் வந்து மாட்டிக்கிறான். ஸோ இவங்களோட லைஃப் எந்த மாதிரிலாம் மாறுது, ஸோ நம்ம நட்டி நடராஜன் அவர்கள் பொழைச்சாரா இல்லையா, ஸோ அவருக்கு என்ன நடந்து இந்த காதல் ஜோடி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கதையாக நம்ம பாரதி ராஜா கதையை தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சாப்பாடு முக்கியன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நம்ம யோகி பாபா நான் சொல்லி ஓப்பன் பண்ணுற கதை தான் நம்ம பாரதி ராஜாவோட ஸ்டோரி. ஸோ நம்ம பாரதி ராஜா அவர்கள் வந்து அவர் இளம் வயதில் ஒருத்தவங்க காட்டுவாங்க. ஸோ நம்ம கோழிப்பண்ணை செல்லப்பா அவருடைய கதையை தான் தான் வச்சு காட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய இளம் வயதில் வந்து ரொம்ப துருதுருவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்திருப்பார். ஸோ கஷ்டப்பட்டு 10 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தாளாக செஞ்சு அவருடைய மனைவி குழந்தை 2 பசங்களையும் வளர்த்துருப்பார். ஸோ எதிர்காலத்தில் அவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கார், ஸோ அது தாண்டி அவருடைய பசங்க அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கத்தந்து ரொம்பவே உரமாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே அந்த எமோஷனல் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பசங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பாங்க. பெற்றவங்களே வந்து அனாதை ஆசிரமத்தில் விட்டு இவங்க யாருனே தெரியாது ரோட்லலாம் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது இந்த கதையை வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் பசங்களும் உங்களுக்கு செய்வாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எந்த மாரி ரோட்டில் விட்டுட்டு போகிறீங்களோ அதை பார்த்து வளர உங்கள் குழந்தை உங்களை கண்டிப்பாக ரோட்டில் விட தயங்காது. ஏன்னு கேட்டால் நீயே உங்கள் அப்பா அம்மா ரோட்டில் தான் விட்டேன், நான் விட்டா என்ன தப்புன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த குடும்பம் வந்து மாமியார் கொடுமை கேள்விப்பட்டுரும், ஆனால் மருமக கொடுமையை தாங்க முடியாமல் ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ அந்த சம்பவம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபுக்கு போனால் நம்ம ரியோராஜோட கதை ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ரியோராஜோட வாழ்க்கையில் அவங்க அம்மா என்னென்னலாம் கஷ்டப்பட்டு நம்ம ரியோராஜா அவர்களை வளர்க்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ரியோராஜோட அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதை வந்து அவங்க அம்மா வந்து ரியோராஜ்கிட்ட வந்து சொல்லாமல் மறைச்சிடுவாங்க. ஸோ நம்ம ரியோ அவர்கள் இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, தான் அம்மாவுக்காக தான் இத்தனை வருஷமாக வாழ்ந்த ஒருத்தர் வந்து தான் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் காசு இருந்தால் சரி பண்ண முடியும், ஆனால் காசு இல்லையே. ஸோ அதுக்காக நம்ம ரியோ அவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாரு, அதுக்கு கூட நம்ம ரியோ அவர்களோட நம்ம விக்னேஷ் அவர்களும் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நம்ம விக்னேஷ் அவர்களும் ரியோ அவர்களும் அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒன்றுனா இவரால் தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இவங்க 2 பேர் எந்தளவுக்குலாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ கடைசியாக அவங்க அம்மாவை காப்பாற்றினாங்களா இல்லையா, ஸோ அதுக்காக இவங்க என்னென்ன முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு வந்து கொடுத்து படத்தோட செகண்ட் ஹாஃபை மூவ் பண்ணி கொண்டு போனால் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பாரதிராஜா அவர்களோட கடை அந்தளவுக்கு வந்து எமோஷ்னலாக கண்கலங்க வச்சிடும். ஸோ நம்ம ரியோ அவர்களுக்கு கடை ஓரளவுக்கு கண்கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சாண்டி அவர்களுக்குள்ளே வந்தால் அது இன்னமும் பக்கா ஜாலியான ஒரு கேரக்டர் தாங்க. ஸோ நட்டி நடராஜன் அவர்களும் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் தான். ஸோ நம்ம பாரதி ராஜா அவர்களோட கண் கலங்க வைக்கிற சீனு நம்ம ரியோ அவர்களுக்கு சோகத்தின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார். ஸோ ஜாலியாகவும் மாசாகவும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து எதிர்பார்க்காம ஒரு காதலி கிடைப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணை பார்ப்பார், காதலிப்பார், ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்குதா இல்லையான்னு அப்படின்னு கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி எதிர்பாராத ஒரு விதமாக அவருக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியில் அவங்களுடைய பையன் ஒரு விஷயத்த செய்வான். ஸோ அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஸோ நம்ம சாண்டி அவர்களை சந்திப்பாங்க. ஸோ சாண்டி அவர்களுக்கு ஒரு அம்மாவே மாறிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அம்மா முக்கியமாக காதலி முக்கியமானு வருது. ஸோ இதில் நம்ம சாண்டி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஸோ காதலிக்காக இப்போ கிடச்ச அவங்க அம்மான்ற ஒரு உறவை விட்டு தர போகிறாரா, இல்லை அம்மா ஒரு உறவை விட்டு கொடுத்து காதலியோட சேர போகிறாரா, இல்லை காதலி விட்டு கொடுத்து அவங்க அம்மாவோட சேர போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்தமாரி கொண்டு போன விதங்கள் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட கேஸ்ட் ப்ரோ பற்றி லைன் பை லைனாக சொல்லிட்டு வந்தேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கதைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோகி பாபு அவர்கள் கதை சொல்லிட்டு இருந்தால் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ இந்த உறவு போனால் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லி இந்த உறவை அவங்க எந்த அளவுக்குலாம் மேம்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்களா இல்லையா, மறுபடியும் மிஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம யோகி பாபு அவர்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது சஸ்பென்ஸாகவே வச்சு கொண்டு போனாங்க. ஸோ அவன் கடக்கிறாமா ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம யோகி பாபு அவர்களுடைய கதையை வந்து முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பிரிட்டோ அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி அவனை இந்த படத்தை கொண்டு போன விதமும் சரி, அந்த ட்ராவலிங் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக நம்ம பாரதி ராஜா அவர்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷ்னலாக காட்டி மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு காட்டி தரமாக பண்ணியிருக்காங்க. நட்டி நடராஜன் அவர்கள்கிட்ட வந்து இன்னும் எமோஷ்னல் வந்து கொடுத்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஓவராக போகாமல் தட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு.
ஓரளவுக்கு கண் கலங்க வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அதிக எமோஷனல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எமோஷனல் லைட்டாக கம்மி பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம ரியோ ராஜா அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர் ஆக்டிங் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது அவர் நார்மலாக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும். ஸோ அதுலேயும் அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் தான் ஞாபகம் வந்ததே தவிர அவர் எதுவும் புதுசாக நம்ம ரியோவை பார்க்குற மாதிரி இல்லைங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள்கிட்ட வந்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் சைக்கோத்தனமாக வில்லன்தனமாக இந்த மாதிரி தான் நிறைய பேர் கதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம பிரிட்டோ அவர்கள் புத்திசாலித்தனமாக சாண்டி மாஸ்டர் ஒரு ஜாலியாக காட்டணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஜாலி சாங்கு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு நம்ம தலைவர் ஸ்டைலில் கொண்டு வந்து நம்ம சாண்டி அவர்கள் எந்த மாதிரி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சாண்டி அவர்கள் எவனா சைக்கோ ரோலுக்கு கூப்பிடுவீங்க, கூப்பிட்டா ஹீரோ ரோலுக்கு, இல்லைன்னா ஒரு மாஸ் கேரக்டர் கூப்பிடுவீங்க அந்த மாதிரி சொல்லி நம்ம பிரிட்டோ அவர்கள் நம்ம சாண்டி மாஸ்டரை வச்சு பக்காவாக செஞ்சுருக்காரு. 8 பேக் கூட வந்திருக்காருங்க நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் பார்த்தல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜாலி கேரக்டராக நம்ம சாண்டி மாஸ்டர் கொடுத்து ஓரளவுக்கு ஃபன் கலெக்ட் கொடுத்துருக்காரு நம்ம பிரிட்டோ அவர்கள். ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, புது முயற்சியாக நல்லா பண்ணியிருக்காரு நம்ம பிரிட்டோ அவர்கள். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தேவி பிரகாஷ் ரங்கன் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. அதாவது 4 கதைக்கு ஏற்ற மாதிரி 4 பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குமே நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ சாங்ஸாக இருக்கட்டும் ஸோ நம்ம வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்ம சாண்டி மாஸ்டருக்கு வர அந்த சாங் வந்து இன்னும் நல்லாவே வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ரியோ கொடுத்த அந்த அம்மாக்கான எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாரதி ராஜா அவர்களுக்கு கொடுத்த அந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே கொடுத்த சாங்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட டிஓபிஸ் மல்லிகா அர்ஜுன், மணிகண்டன் ராஜா இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 2 இந்த ஃப்ரேம் வச்ச கதைக்கு ஏற்ற ஃப்ரேம் வச்சுருக்கதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு 2 ஃப்ரேம் வச்சதாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 ஸ்டோரிக்குமே ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ் ஒர்க்கு ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரியாலிட்டிக்காக இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தை காட்டும் போது அந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரியலாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து காட்டியிருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க் நல்லாவே காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் தமிழரசன் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கதையும் வந்து முடியும் போது டக்குன்னு முடிந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்த மாதிரியே இல்லை. ஸோ அது எதனால டக்குன்னு முடிந்த மாதிரி ஒரு டேரக்டராக இல்லை எடிட்டர் இருக்கான்னு தெரியல. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ தோணுது. ஏன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து காட்டாமல் விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு படம் வேணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க. ஸோ நிறம் மாறும் உலகில் அப்படின்றப்ப நம்ம மாறுற ஒரு உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.